பிள்ளைகளுடைய முழு வளர்ச்சி பருவத்தில் பெற்றாருடைய கடமைகளை குறித்து நாங்கள் சிந்திக்க ஆரம்பித்திருந்தோம். முழு வளர்ச்சி பருவத்தில் பெற்றாருக்கான 2 முக்கியமான கடமைகளை அல்லது 2 கடமைகளை நாங்கள் வேதத்திலிருந்து பட்டியலிட்டிருந்தோம். ஒன்று, பொருத்தமான தொழிலை அவர்களுக்கு ஏற்பாடு செய்து கொடுத்தல். 2வது, பொருத்தமான திருமணத்தை பிள்ளைகளுக்கு ஏற்பாடு செய்தல். அதில் நாங்கள் பொருத்தமான தொழிலை பிள்ளைகளுக்கு ஏற்பாடு செய்து கொடுத்தல் என்கின்ற அந்த கடமையை குறித்து நாங்கள் விடாவாரியாக வேதத்திலிருந்து பார்த்து இருக்கிறோம். இன்றைக்கும் நாங்கள் பொருத்தமான திருமணத்தை பிள்ளைகளுக்கு ஏற்படுத்தி கொடுத்தல் என்கின்ற அந்த கடமையை நாங்கள் சிந்திக்க ஆரம்பிக்கிறோம். அதனால நாங்கள் இன்றைக்கும் பார்க்க போற அந்த தலைப்பு, முதலாவது நாங்கள் பார்க்க போகிறது பிள்ளைகளுக்கு பொருத்தமான திருமணத்தை ஏற்படுத்தி கொடுத்தல். 2வது, பொருத்தமான திருமணத்துக்கான வழிகாட்டல்கள். பொருத்தமான திருமணத்துக்கு வழிகாட்டல்கள். பொருத்தமான திருமணத்துக்கு எதிரான பாவங்கள். பொருத்தமான திருமணத்துக்கு எதிரான பாவங்கள். 4வது, பொருத்தமான அழைப்பு, பொருத்தமான தொழிலுக்கும் திருமணத்துக்கும், பொருத்தமான தொழிலுக்கும் திருமணத்துக்கும் சொத்துக்களை சேர்த்து வைத்தல். 4 விடயங்களை நாங்கள் கவனிக்க போறோம். அதனால என்னோட கூட சேர்ந்து கடவுளுடைய வார்த்தையில இருக்கிற இந்த விடயங்களை நாங்கள் கடந்து செல்வோமாக. ஏற்கனவே நாங்கள் பிள்ளைகளின் கடமையில இந்த விடயத்தை குறித்து நாங்கள் பிள்ளைகள் திருமணம் செய்கிற பொழுது எவ்வளவு கவனமாக இருக்க வேண்டும் என்கிறத நாங்கள் பார்த்தோம். அதுக்கு முன்ன நாங்கள் யார் மனுஷன் மனுஷியாக கணிப்பிடப்பட வேணும் என்று 3 வருஷத்துக்கு முன்னுக்கு நாங்கள் அதை சிந்திக்கையும் அந்த திருமணத்துக்கான பொருத்தமான திருமணம் என்றால் என்ன என்கிற விடயங்கள் எல்லாம் நாங்கள் அதுல கவனிச்சிருந்தாங்க. அதனால எங்களுடைய அடிப்படை சத்தியங்களை, இந்த வீட்டாட்ட கடமைகளை குறித்து அத்திவார உபதேசங்களை குறித்து நாங்கள் படிக்கைகளையும் நாங்கள் இந்த விடயத்துல மேலோட்டமாக அந்த சத்தியங்களை நாங்கள் ஏறக்குறைய இதை குறித்து 3 இடங்கள்ல நாங்கள் ஏற்கனவே கதைத்திருக்கிறோம். அதுல இதை நாங்கள் இந்த முறை கதை கேட்கல, அதனுடைய இன்னும் ஒரு பரிணாமங்கள் அல்லது அதனுடைய இன்னும் சுருக்கமான விடயங்களை தான் நாங்கள் பார்க்க போறோம். அதனால என்னோட கூட சேர்ந்து கடவுளுடைய வார்த்தை வசனங்கள் எழுதி கொண்டு நீங்கள் அதை கவனிச்சு கொள்ளுங்க. எரேமியா 29:6, எரேமியா 29:6, 1 கொரிந்தியர் 7:36. எரேமியா 29:6 நான் வாசிக்கிறேன். முதலாவது கவனிச்சு கொள்ளுங்க. எரேமியா 29:6. நீங்கள் பெண்களை விவாகம் பண்ணி குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்று உங்கள் குமாரருக்கு பெண்களை கொண்டு உங்கள் குமாரத்திகளை புருஷருக்கு கொடுங்கள், இவர்களும் குமாரரையும் குமாரத்திகளையும் பெறட்டும் என்று ஆண்டவர் எரேமியா தீர்க்கதரிசியினூடாக பாபிலோன்ல சிறைப்பட்டிருந்த கடவுளுடைய மக்களுக்கு அவர் இதை கட்டளையிட்டிருந்தார். அந்த நம்மளுடைய தலைப்புக்கான அந்த குறிப்பான வசனம், உங்கள் குமாரருக்கு பெண்களை கொண்டு உங்கள் குமாரத்திலே புருஷருக்கு கொடுங்கள். 1 கொரிந்தியர் 7:36, 1 கொரிந்தியர் 7:36 அப்போஸ்தலர் பவுலினூடாக பரிசுத்த ஆவியானவர் திருச்சபைக்கு அவர் பேசேக்கல, ஆயினும் ஒருவன் தன் புத்திரியின் கன்னிகை பருவம் கடந்து போனதினாலே அவள் விவாகம் பண்ணாமல் இருப்பது அவளுக்கு தகுதி அல்ல என்றும்,
அவள் விவாகம் பண்ணுவது அவசியம் என்று நினைத்தால் அவன் தன் மனதின்படி செய்ய கடவன். அது பாவம் அல்ல, விவாகம் பண்ணட்டு. இந்த ரெண்டு பகுதிகளும், ரெண்டு வேத உரைகளும் துன்பமான, உபத்திரவமான, வியாகுலமான காலங்களில் கதைக்கப்பட்ட ரெண்டு பகுதிகள். ஒன்று வீடு, நாடு, நிலம், புலம் எல்லாம் விட்டு போட்டு அவர்கள் அடிமைகளாக போய் இன்னொரு நாட்டில் அவர்கள் கட்டாயமாக அடிமைப்படுத்தப்பட்டிருந்த ஒரு சூழ்நிலை. இரண்டாவது, 1ஆம் நூற்றாண்டில் அப்போஸ்தலர் இந்த கொரிந்து சபைக்கு அதை எழுதி கொண்டிருந்த அந்த கிபி 50ஆம் ஆண்டுகளினுடைய அந்த பகுதியில் திருச்சபை சின்ன பின்னமாகி சிதைக்கப்படுறதுக்கு பல்வேறு விதங்களில் யூதர்களால, யூத சமயத்தவர்களால கிறிஸ்தவர்கள் தேடி தேடி வேட்டையாடப்பட்ட காலம். அந்த ரெண்டு துன்பகரமான துயரமான காலத்திலேயும் ஆண்டவர் அவர் சபைக்கு கட்டளையிட்டார், உங்கள் குமாரருக்கு பெண்களை கொள்ளுங்க, உங்கள் குமார்த்திகளை புருஷருக்கு கொடுங்க. அயல துன்பமான சூழல்களிலேயே இந்த கடமையை பெற்றாருக்கு நிறைவேற்றத்துக்கு கட்டளையிட்டு இருப்பார் என்றால், சமாதானமான காலங்களில் இன்னும் எவ்வளவு அதிகமாக இந்த கடமை செய்யப்பட வேண்டும். அதனால இது கட்டளை. இந்த கடமை நிறைவேற்றப்படும் என்றால் எங்களுக்கு தெரியும். எரேமியா தீர்க்கதரிசியுடைய அந்த காலத்தில் அவர்கள் அங்க அந்த பொய் தீர்க்கதரிசிகள் அங்க கல்யாணம் செய்ய வேண்டாம், அங்க அதை செட்டில் ஆகிட வேண்டாம், அதெல்லாம் பிரச்சனை, நீங்கள் கல்யாணம் காட்சி ஒன்றும் ஒன்று வேண்டாம், நாங்கள் அடிமையாக கிடக்கிறோம், நாங்கள் இதெல்லாம் வீடு கட்ட தேவையில்லை, நிலம் தொழில் செய்ய தேவையில்லை, நாங்கள் உடனடியாக திரும்பி போறோம் அப்படி என்ற ஒரு போலியான சமாதானத்தை கூறிக்கொண்டிருந்து இந்த கடமையும் செய்ய விடாம அவர்கள் தடுத்திருந்த சூழல்ல தான் கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசியோட சொல்லி அனுப்பினார். நீங்க உங்களோட முதிர் பருவம் அடைஞ்ச ஆண் பிள்ளைகளுக்கு பெண்களை அவங்க மனசியா எடுக்கட்டும், மனசியா எடுத்து கொடுங்க பெற்றார். அதே போல உங்களுடைய பெண் பிள்ளைகளை அங்க ஆண் பிள்ளைகளுக்கு முதிர்ந்தவர்களுக்கு நீங்கள் கல்யாணம் கட்டி வையுங்க. அதுல இங்கேயும் கூட தன் புத்திரியின் கன்னி பருவம் கடந்து போனதாலே அவள் விவாகம் பண்ணாத தகுதி அல்ல என்று அவனுடைய அப்பா நினைச்சாரேண்டா அது அவசியம் இல்லையென்றா பிரச்சனை இல்லை. ஆனா இல்ல அவசியம், அது கட்டுத்தான் வேணும், இந்த சூழலையும் அது அவள் கண்டிப்பா செய்தே ஆகணும் என்று அவன் நினைத்தால் அவன் தன் மனதின்படி செய்யட்டும். அதனால அது பாவம் இல்லை. கல்யாணம் அந்த கடமையை நிறைவேற்றுறது, இவ்வளவு துன்பமான உபத்திரமான காலத்திலையும் அதை அந்த கடமையை நிறைவேற்றது பாவம் அல்ல. ஆனா ஆறுதலும் சுகமும் உண்டாயிருக்கிறதுக்கு ஏற்ற விதத்தில் நான் இதை கதைக்க ஆனாலும் அது செய்யாலும் பாவம் இல்லை, செய்யாம இருந்தா அது உடலில அவர்கள் வாழ்க்கையில இந்த காலத்துல கொஞ்சம் துன்பங்களை தள்ளி போடலாம் என்றதான் நான் அதை விரும்பினான் அப்போஸ்தலனாக பரிசுத்தவான்களாக கதைச்சேன். ஆனாலும் அந்த கடமையை செய்யக்கூடாதுன்னு அவர் கதைக்க இல்லை. அதில் இந்த ரெண்டு கட்டளைகளையும் நாங்கள் எடுக்கல. துன்பகரமான சூழல்களிலேயே எவ்வளவு கவனமாக இந்த கடமையிலிருந்து அதை நிறைவேற்றதுக்கு ஆண்டவர் கட்டளையிட்டு இருப்பாருண்டா, துன்பமில்லாத சமாதானமான காலங்களில் இன்னும் எவ்வளவு கவனத்தோடு இந்த கட்டளையில் நிறைவேற்றப்பட வேண்டும். இந்த கட்டளை இட்ஸ் எ கமாண்ட் பேரண்ட்ஸ் பெற்றார். பரிசுத்தாவியானவர் இந்த கடமையை நிறைவேற்றின பெற்றார அவர் பாராட்டி அவர்களை மெச்சி அவர்களை புகழ்ந்து எழுதியிருக்கிறத வேதங்களுக்கு காட்டு. ஆதியாகமம் 24:4 ஆபிரகாம், ஆதியாகமம் 24:4 ஆபிரகாம், ஆதியாகமம் 28:2 ஈசாக்கு, ஆதியாகமம் 28:2 ஈசாக்கு, ரூத் 3:1 நகோமி, ரூத் 3:1 நகோமி. இப்படி பல பரிசுத்தவான்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு இந்த கடமையை நிறைவேற்றுறத கருத்தாயிருந்ததும் அந்த கடமையை அவர் நிறைவேற்றுவத பரிசுத்தாவியானவர் அவர் குறிப்பாக அவர் மெச்சத்தக்கதாக எங்களுக்கான முன்னுதாரணங்களாக அவர் எழுதியும் வச்சிருக்கிறார். அதே நேரம் அவிசுவாசிகளாக இருந்த மக்கள் மத்தியிலையும் அவர்களுடைய சில ஆபிரகாமினுடைய வேலைக்காரி அந்த
ஆபிரகாமனுடைய அந்த கூட வீட்டில இருந்து இந்த சத்தியங்களை விளங்கி இருந்தவள், அங்க பழக்கப்பட்டிருந்தவள், தன்னுடைய மகனுக்கும் இந்த கடமையை ஏற்ற காலத்தில் நிறைவேற்றி வைக்கணும் என்றது அவள் விளங்கி இருந்தாள். அதனால ஆதியாகமம் 21:21 ஆகார் இஸ்மவேலுக்கு இந்த கடமையை நிறைவேற்றுறத வேதம் எங்களுக்கு பரிசுத்தர் எழுதி வச்சிருக்கிறார். எங்களுக்கான மிக பூரணமான அப்பழுக்கற்ற முன்னுதாரணமாக கடவுள் தன் மகனான ஆதாமுக்கு பொருத்தமான அந்த துணைய அவர் ஏற்படுத்தி கொடுத்தத வேதத்தில் எங்களுக்கு எழுதி வச்சிருக்கிறார். அல்ல லூக்கா 3:38 ஆதாம் கடவுளின் மகன். அதுல கடவுள் தந்த மகனுக்கு பொருத்தமான துணையை ஏற்படுத்தி கொடுக்கிறதுல அவர் எங்களுக்கு முன்னுதாரணத்தை காட்டியிருக்கிறார். அதுல இந்த சத்தியங்களின் அடிப்படையில ஒன்று கட்டளை, அடுத்தது முன்னுதாரணங்கள். பெற்றார் தங்களுடைய முதிர் பருவம் அடைந்த அல்லது பருவ முதிர்ச்சி அடைஞ்ச பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய இந்த 2வது கடமையை எங்களுக்கு தேவைப்படுது பெற்றார்கள். இது 2வது கடமை. அந்த ஆர்டரை எப்பயுமே நாம கவனிக்கிறோம். 1வது கடமை பொருத்தமான தொழில் ஏற்படுத்தி கொடுத்தல். பொருத்தமான தொழில் இல்லாம இந்த கடமை செய்யப்பட இயலாது. அங்குதான் அந்த ஆர்டரை நாங்கள் கவனிக்கிறோம். அதான் ஆண்டவருடைய அந்த ஒழுங்கு. ஆதாம் படைக்கப்பட்ட உடனே ஆண்டவர் அவனுக்கு சொன்னது, அவனுக்கு ஏற்படுத்தி கொடுத்தது தொழில். அவனை ஏதேன் தோட்டத்தை அவர் எல்லாம் அதை தானே அந்த தொழிலுக்கேற்ற இடங்கள் எல்லாம் உண்டாக்கி கொடுத்து போட்டு அவனை சொன்னார், போய் நிலத்தை உழுது பண்படுத்தி காத்துக்கொள். அதனால பொருத்தமான தொழில் ஏற்படுத்தி கொடுக்கிறது எப்பயுமே முதலாவது பெற்றாருடைய கடமை. அந்த முதிர் பருவத்தில் அதை செய்த பிறகுதான் ஆதாமுக்கு பொருத்தமான துணை ஆண்டவர் ஏற்படுத்தி கொடுக்கிறார். அதனால இது ஆண்டவர் ஏற்படுத்தி கொடுத்த இந்த ஒழுங்கு இப்ப வரைக்கும் மாத்துறதுக்கு ஒருவருக்கு மாத்த சொல்லியும் இல்லை. அதனால நாங்களும் கல்யாணம் செய்யறதுக்கு முன்னுக்கு தொழில் ஒன்றில் இருக்கிறோமான்றதை ஆண்கள் கவனிக்க வேண்டும் என்று நாங்கள் சொல்லுவோம். நாங்களும் செய்து வைக்கிற கல்யாணங்களா இருந்தாலும் சரி, நாங்கள் எப்பவும் அந்த ஆண் ஒரு தொழிலில அவர் இருக்கிறார் என்றதை உறுதிப்படுத்துறோம். ஏன்னா அந்த ஒழுங்கும் அந்த கட்டளையும் ஆதாமுக்கு கொடுக்கப்பட்ட ஆதியாமத்தில் இருந்து எங்களுக்கு அது காட்டப்பட்டிருக்கு. அதனால தொழில் இல்லாத ஒரு ஆளுக்கு பொருத்தமான துணை தேடுகிறாது பெற்றார். இப்ப பெற்றார் பொருத்தமான துணை தேடுகிறதுக்கு முன்னுக்கு பொருத்தமான தொழிலை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். நாங்கள் இவ்வளவு பெரிய ஆகல. இந்த ஆர்டரை ஒரு நாளும் மாற்ற வேண்டாம், மாற்றையும் நேலா. இந்த விஷயங்களை நாங்கள கவனிக்கல. குறிப்பாக நாம பிள்ளைகளுக்கு இந்த கடமையை பெற்றார் நிறைவேற்றல நாம காரணங்களை, இதுக்கான காரணத்தை, இந்த கடமைக்கான காரணங்களை நாம கவனிச்சோம். காரணம் ரீசன்ஸ் ஃபார் ப்ரொவைடிங் ஃபிட் மேரேஜ், ஒரு பொருத்தமான திருமணத்தை பிள்ளைகளுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறதுக்கான காரணங்கள். ஒன்று பெற்றாருடைய மனசம்மதம் இல்லாம பிள்ளைகள் திருமணம் செய்வது பாவம் என்கிறதால, பெற்றாருடைய மனசம்மதம் இல்லாம பிள்ளைகள் திருமணம் செய்கிறது பாவம் என்கிறதால பெற்றார் இந்த கடமையில கவனமாக இருக்க வேண்டும். என்ன, விதவுட் கன்சென்ட் ஆஃப் பேரண்ட்ஸ் சில்ட்ரன் ஷுட் நாட் மேரி. அப்பா அம்மாவினுடைய சம்மதம் இல்லாம பிள்ளைகள் கல்யாணம் செய்ய இயலாது. இது நாங்கள் பிள்ளைகளுடைய கடமைகளுக்குள்ள நாங்கள் தெளிவாக பார்த்திருந்தோம். அதுல பெற்றாருடைய சம்மதம் இல்லாம பிள்ளைகள் கல்யாணம் செய்யலாம். இந்த குறிப்பான விஷயத்துல நாங்கள் சொல்லியிருந்தாங்க, போதகர்கள் கூட அதிகாரம் இல்ல பெற்றார் சம்மதிக்காத கல்யாணங்களை செய்து வைக்கிறதுக்கு. அல்ல ஞாபகம் இருக்குமென்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்படிப்பட்ட கல்யாணங்கள் பிள்ளைகள் பெற்றாருடைய சுதந்திரம் தவிர போதகத்த சுதந்திரம் இல்ல. அதனால பெற்றாருடைய சம்மதத்தை எடுக்காம போதகர் கூட கல்யாணம் செய்து வைக்கலாம்.
அந்த கல்யாணம் செய்ய வைக்கிறதுக்காக போதகரோ அல்லது ஏனியவர்களுடைய அந்த தூண்டுதலை பெற்றாருக்கு கொடுக்கலுமே தவிர மற்றபடி பெற்றாரோ வேண்டாம பிள்ளைகளுக்கு அந்த குறிப்பிட்ட கல்யாணத்தை செய்து வைக்கலாம். அப்ப இது ஆறுல முழுக்க முழுக்க பொறியுது பேரம் பெற்றார் பெற்றார் பெற்றாரோ வேண்டாம பிள்ளை கல்யாணம் செய்ய இயலாதண்டா. அப்படிதான் பைபிள், அதான் வேதம், அதான் கடவுளுடைய வார்த்தை. அப்படி செய்கிற பிள்ளைகள் பாவம் செய்கிறீங்க. மிகப்பெரும் ஆசீர்வாதங்களுக்கும் என்னென்ன ஆசீர்வாதங்கள் இழக்கப்பட்டதுல விழாவாரியை நாங்கள் ஏற்கனவே பார்த்தாச்சு. அதில் நான் திருப்பி ரிப்பீட் பண்ண இல்லை. இந்த காரணத்துக்காகவே பெற்றார் கவனமா தங்களுடைய முழு வளர்ச்சி பருவமடைந்த பிள்ளைகளுக்கு தொழிலுக்கு அடுத்ததா பொருத்தமான கல்யாணத்தை செய்து கொடுக்க வேண்டும், ஏற்பாடு செய்ய. இரண்டாவது காரணம், கடவுளுடைய ஸ்தானத்தில் இப்ப பெற்றாரன் இருக்கிறபடியால, கடவுளுடைய ஸ்தானத்தில் பெற்றாரத்தான் கடவுள் வைத்திருக்கிறபடியால கடவுள் அக்கறை எடுக்கிற அந்த விஷயத்தை பெற்றார் நிறைவேற்ற வேணும். ஏன்னா கடவுள் தந்த மகனுக்கு தொழிலுக்கு அடுத்ததா கல்யாணத்தை தான் செய்து வச்சவர். ஆகல அவன் பெற்றன் பிள்ளைகள் கத்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் வர்ற பலன். அப்ப நீங்கள் எனக்கு பெற்ற எந்த பிள்ளைகளை, அப்ப பிள்ளைகள் யாருடைய சுதந்திரம், யாருக்கு சொந்தம்? கடவுளுக்கு. அப்ப எப்படி கடவுள் தந்த பிள்ளையான ஆதாமுக்கு அவர் வேறொரு பெற்றாரும் இல்லாத நேரத்தில் அவர் என்ன செய்து வச்சாரோ, இப்ப அந்த கடமைய நிறைவேற்றத்துக்கு இப்ப அவர் பிள்ளைகளினுடைய பெற்றார்கிட்ட அந்த பொறுப்பை கொடுத்திருக்கிறார். அதுல கடவுள் தான் அக்கறை எடுத்து செய்ய வேண்டிய அந்த வேலையை அவர் இப்ப பிள்ளைகளை பெற்ற பெற்றாருக்கு தான் கொடுத்திருக்கிறார். அதனால பெற்றார் கட்டாயம் இந்த கடமையை நிறைவேற்றவர். 10 கற்பனைகளுடைய முதல் 4 கற்பனையும் கடவுள் சம்பந்தப்பட்டது, மிச்ச 6 கற்பனையும் அயலவர் சம்பந்தப்பட்டது. என்ன என்று உனக்கு வேறு எதிர்ப்பு இருக்க வேண்டாம் முதலாம் கற்பனை. 2ஆம் பலகையினுடைய முதலாம் கற்பனை, நீ நன்றா இருப்பதற்கும் பூமியில் வாழ்நாள் எடுத்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாகும். அயல இஞ்சால முதலாம் கற்பனை கடவுள், இஞ்சால முதலாம் கற்பனை பெற்றார். அயால கடவுளுடைய ஸ்தானத்தை பெற்றார் தான் எடுக்கிறீங்க, நம்ம தவிர சபையோ அரசாங்கமோ எடுக்கிறது இல்லை. அதனால கட்டாயம் இந்த கடமை பெற்றாருக்குரியது, அவர்கள் செய்ய வேண்டும். 3வது காரணம், நம்முடைய உடல்களை, நமது உடல்களை பரிசுத்தமாயும் மாசுபடாமலும் காக்கிறதுக்கான கருவியாக கடவுள் திருமணத்தை நியமித்திருக்கிறார். நமது உடல்கள் பரிசுத்தமாயும் மாசுபடாமல் காக்கப்படுவதற்கும் கடவுள் திருமணத்தை நியமித்திருக்கிறார். ஆகவே தங்களுடைய பிள்ளைகளுடைய உடல் ஆத்துமா அசுசிப்படாம பரிசுத்தமா காக்கப்படுகிறதுக்கு வேணுமென்றா பெற்றார் இந்த கருவியை சரியான பொருத்தமான விதத்தில் அவர்கள் நிறைவேற்றி கொடுக்க வேண்டும். தங்கள் பிள்ளைகள் அசுத்தத்திலேயோ அவர்கள் மாசுகளுக்குள்ளேயோ போய் பாவம் செய்திடாம காக்கிறதுக்கு பெற்றார் இந்த தங்களுக்கு மேல கடவுள் வச்சிருக்கிற பொறுப்பை சரியாக செய்கிறார்கள். 3வது காரணம். 4வது காரணம், பரிசுத்த வித்து காக்கப்படுவதும் முறையான சந்ததி பெருக்கமும் பூமியை ஆட்சி செய்வதற்கும் உரிய
கருவியாக கடவுள் திருமணத்தை ஏற்படுத்தி இருக்கிறார். பரிசுத்த சந்ததி, முறையான சந்தானம், அடுத்தது பூமியில ஆளுகை, அது நிலம், வானம், நீர். இந்த ஆட்சிய ஆண்டவர் இந்த விபத்தை ஏற்படுத்தி கொடுத்தது அவர் திருமணத்தை தான். எங்களுக்கு தெரியும், மனுஷனும் மனுஷியும் படைக்கப்பட்ட பிறகுதான் ஆண்டவர் இந்த வானத்துல, பூமியில, சமுத்திரத்துல இருக்கிற எல்லாத்தையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்ற கட்டளையை கொடுத்தார். ஆதாம் படைக்கப்பட்ட உடனே அவர் கொடுக்க இல்லை. ஏன்னா ஆதியா 1 27 26 அவர் அவர்களை நோக்கி, அதாவது மனுஷன் மனுஷியை நோக்கி, அப்படின்னா எங்களுக்கு 2 25 20 21 எல்லாம் ஏற்கனவே முடிஞ்சுது. அப்ப அதாவது ஆதாம வேலைக்கு வச்சது, பிறகு அவர் தனியா இருக்கிறார் என்றது அவரை விளங்க பண்ணுறது, அடுத்த நேரம் அவர் ஆளுகிறதுக்காகத்தான் அவனையும் படைச்சிருக்கிறார் என்றதை உணர வைக்கிறது, அதுக்கு பிறகு இவர் தான் தனிமையில இருக்கிறதை காட்டி அந்த பொருத்தமான அந்த துணை ஏற்படுத்தி கொடுக்கிறதனூடாக இந்த ஆட்சியை அவளோட சேர்ந்த நீ செய்ய முடியும், இல்லாட்டி உன்னால ஒன்னும் செய்ய இயலாதன்றதை காட்டுறது, இதெல்லாத்தையும் விளங்கப்படுத்தி எல்லாம் செய்து பிறகு அவருக்கே ஆபரேஷன் எடுத்து ஆபரேட் பண்ணி அவரிலிருந்து உண்டாக்கி கொண்டு இதன் எலும்பில் எலும்பு, என் மாம்சத்தில் மாம்சம் எல்லாம் சொல்லி எல்லாம் கண்டா பிறகு தான் ஆண்டவர் இப்ப அவர் ஆணையும் பெண்ணையும் நோக்கி, மனுஷனையும் மனுஷியை நோக்கி நீங்கள் ஆண்டு கொள்ளுங்கள் என்ற. அதில் முறையான சந்தானமும் பரிசுத்த வித்தும் திருமணத்துக்குள்ளார வெளியே வரும். அந்த திருமணத்துக்குள்ளார வெளியே வருவதனூடாகத்தான் நிலங்கள் ஆட்சி செய்யப்பட முடியும், அல்லது இந்த பூமி ஆளப்படணும். ஆதாமோட மட்டுமில்லை ஆளே இல்லாது அவர்களிலிருந்து வரப்போற முறையான சந்ததி, பரிசுத்த சந்ததி தான் முழுக்க இதுகளை ஆள வேணும். அயலதான் நாங்கள் சொல்லுவோம், திருமணத்தை கடவுள் முதலாவது பரிசுத்த வித்து என்ற தனக்கு தந்த சித்தத்தை நிறைவேற்ற பிள்ளைகளை பெற வேணும். அது நேரம் அவர்களால இந்த பூமி முறையான விதத்தில் அது பெருக்கப்பட வேணும், ஆளப்பட வேணும். அந்த நோக்கத்துக்காக அவர் ஏற்படுது. அதனால திருமணம் இந்த காரணத்துக்காக செய்விக்கப்பட வேணும் பிள்ளைகளுக்கு. அதனால இந்த 4 காரணங்களை நாங்கள் கவனிக்கிறபடி இது பெற்றாருக்கு மேல் இருக்கிற பெரிய அடுத்த கடமை. தங்களுடைய முழு வளர்ச்சி பருவத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு பெற்றார் இந்த கடமைகளை இந்தந்த காரணத்துக்காக கட்டாயம் அவர்கள் கருத்தாயிருந்து நிறைவேற்றுவது. இப்ப 2வது விஷயம், இதுக்கான பொருத்தமான திருமணத்துக்கான வழிகாட்டல்கள். 2 வழிகாட்டல்கள். ஒன்று ஆதியாகமம் 2:18. ஆதியாகமம் 2:18. எங்களுக்கு தெரியும், அதுல மனுஷன் தனிமையா இருக்கிறது நல்லதில்லை, அவனுக்கு பொருத்தமான துணையை நான் ஏற்படுத்தி கொடுப்பேன், அல்லது நான் அவனுக்கு உண்டாக்கி கொடுக்க போறேன். இதான் ஆண்டவர் கதைச்சது. அப்ப இதுல ஆதாமுக்கு அந்த துணை பொருத்தமான ஆளா இருக்க வேண்டும். அந்த முதலாவது டிரெக்ஷன், துணை பொருத்தமானவளா இருக்க வேண்டும். நான் இதுல பிள்ளைகளுக்கான துணை பொருத்தமானவர்களாக இருக்க வேண்டும். பொருத்தம் என்றதை பற்றி நிறையவே நாங்கள் பார்த்திருக்கிறோம். 5-6 பொருத்தங்கள், 7-8 பொருத்தங்கள் நாங்கள் தொடக்கத்தில் கணவன் மனுஷியா யாரை கருத வேண்டும் என்றதுல நாங்கள் படிச்சினாங்க. அதை சுருக்கமாக நான் முக்கியமாக சொல்லுவது என்று சொன்ன ஒன்று அது என்ன பொருத்தம்? திருமண உறவு அல்லது செத்த உறவு வேதத்தால தடுக்கப்பட்டிருக்கிற எந்த நபர்களும் திருமணம் செய்து கொள்ள முடியாது. அதன் முதலாவது வருத்தம். வேதத்தால தடுக்கப்பட்டிருக்கிற திருமண உறவுகளோ அல்லது செத்த உறவுகளோ நம்முடைய பிள்ளைகளுக்கு பொருத்தமான துணையாக இருக்க மாட்டாங்க. பொருத்தமா இருக்கணுமோ? திருமண உறவு, வேதம் தடுக்கிற திருமண உறவும் செத்த உறவையும் தாண்டி நாம ஆக்களை பொருத்தமான உறவை நாம
ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். இரண்டாவது, மெய்ச்சமயத்துக்கு முரணாயிருக்கிற எந்த நபரும் பொருத்தமான துணையா இருக்க மாட்டார். மெய்ச்சமயத்துக்கு பொருத்தம் இல்லாம இருக்கிற எவரும் துணையா இருக்க மாட்டார். அல்ல, ஃபிட் மீட்டை பத்தி கதைக்கிறோம். ஃபிட் ஹெல்பர், பொருத்தமான துணை. பொருத்தமான துணை ஒன்று நம்மளுடைய திருமண அல்லது செத்த உறவு, வேதம் தடுக்கிற திருமண செத்த உறவுகளுக்கு வெளியில இருக்க வேண்டும் அந்த ஆக்கள். இரண்டாவது, மெய்ச்சமயத்துக்கு முரணாயிருக்கிற ஆக்கள் பொருத்தம் இல்லாம இருக்கணும். அப்படின்னா மெய்ச்சமயத்தில் இருக்கிற ஆக்கள் பொருத்தமானவன். மெய்ச்சமயத்தை கொண்டிருக்கிறவர்கள் மட்டும்தான் பொருத்தமானவன். அதான். மூன்றாவது, வயது வித்தியாசம் அதிகமாக இருக்க முடியாது. வயது வித்தியாசம் அதிகமாக இருக்க முடியாது. டூ அன்ஈக்குவல், அதிகமான வயசு வித்தியாசம் இருக்க முடியாது. அப்படின்னா வயசு வித்தியாசம் ஒரு அளவு ரேஞ்சுக்குள்ள நிக்க வரும். அது ரேஞ்ச் என்னன்றது திருப்பி நாங்கள் அப்பவும் படிச்ச நாங்கள் எங்களுக்கு இருக்கிற மேக்சிமம் அது எங்களுடைய விசுவாசப்பட்டாகிய ஆபிரகாம் சாராளை குறித்து நாங்கள் 10 வயசு வித்தியாசம். அதில் ஏறக்குறைய மேக்சிமம் எங்களுக்கு நாங்கள் அது வரைக்கும் போறதுல ஓகே. அதுக்காக சமனானையாக்கள் திருமணம் செய்கிறத நம்ம எதிர்பார்க்கிறோம். சமனான வயது திருமணம் அது பொருத்தம் இல்லாம எப்பயுமே இருக்கும். ஏன்னு சொன்னா எப்பயுமே ஆதாம் மூத்தாளா இருக்கணும், ஏவாள் பிறகு இருக்கிற ஆளா, காலத்தால பிந்தின ஆளா இருக்க வேணும். அதுல இந்த விஷயத்தை நாம கருத்துல எடுக்கல. நாங்கள் ஒரு 3-4 வயது வித்தியாசங்கள்ல அட்லீஸ்ட் நாங்கள் மெயின்டைன் பண்றதுக்கு எதிர்பார்க்கிறோம். ஏன்னா வயது மூப்பு அடைஞ்சு கொண்டு போகல மனைவி பலகீனமான பாண்டமா இருக்கிறபடியால அந்த பலகீன தன்மை ஆணவிட டக்கண்ட் அவர்கள் வயசு போக ஆக்கள் நாம சொல்லும் ஆக்கள் நல்லா வயக்கட்டு முறிஞ்சு போயிடுச்சு நம். அதால ஆணுக்கு பெண்ணுக்கும் இருக்கிற வயசு வித்தியாசம் அது மேக்சிமம் 10, அது ஆக குறைஞ்சது நாங்கள் எதிர்பார்க்கிறது ஒரு 3-4 வயசு வித்தியாசத்திலேயாவது அது இருக்க வேணும் என்றோம். இருந்தால் நமக்கு அது அந்த நான் சொல்ற ஒரே காரணம், முக்கியமான காரணம் பெண்கள் பலகீனமான பாண்டம். ஆகையால் அதுக்கு பிறகு வயசு ஏறிக்கொண்டு போய்க்கல ஆண்களுக்கு இன்னும் அந்த ஆற்றலும் வேகமும் ஆண்மையும் அது அது இருக்கிறதான் இருந்து கொண்டு இருக்குது. அது குறைகிற வீச்சு குறையும். ஆனா பெண் அது சடாரண்டாக்கள் குறைகிறத அனுபவம் எங்களுக்கு தெளிவாக காட்டுது. தேவனுடைய வசனமும் அத்தனை பலகீனமான பாண்டம். அதனால அந்த வயது வித்தியாசத்தை ஒரு அளவுக்கு நாங்கள் மெயின்டைன் பண்றதுக்கு எதிர்பார்க்கிறோம். அதனால 1 வயசு வித்தியாசம் 2 வயசு வித்தியாசத்தை நாங்கள் எதிர்பார்க்க இல்லை. அது ஒரு 3-4 வித்தியாசம் ஆக இருக்கிறது கூட பொருத்தமா இருக்கும். அவருடைய குடும்பத்துக்கு வாழ்க்கைக்கு நல்லது. அதனால மேக்சிமம் 10 வயசுக்கு போறத நாங்கள். ஆனா இது மனுஷனுக்கு மனுஷிக்கும் 15 வயசு 20 வயசு வித்தியாசங்கள் என்று வரைக்கும் அதுக்கு எங்களுக்கு வேத்தால எங்களுக்கு கொடுக்கப்பட்ட முன்னுதாரணங்களும் இல்லை. அது வந்து அதுதான் நாங்கள் அதிகமான வயசு வித்தியாசம், அது பொருத்தமில்லாத திருமணமாக இருக்கும். 4வது விஷயம் பொருத்தம் இல்லாம இருக்கிறது. அவர்கள் நாங்கள் என்ன சொல்றோம், அவர்களுடைய அந்தஸ்துகளில அதிகமான வித்தியாசம். அந்தஸ்துல அதிகமான வித்தியாசம். அந்தஸ்து டூ கிரேட் டிஸ்பாரிட்டி ஆஃப் எஸ்டேட். அவர்களுக்கு இருக்கிற அந்தஸ்துகளில சரியான வேறுபாடு வித்தியாசம் இருக்கு. அந்தஸ்து என்று நாம கதைக்கிறது அவர்களுடைய ஒரு மனுஷனுக்கு அந்தஸ்து, படிப்பு, சொத்து, இதான் அந்த விஷயங்கள். படிப்புகள், சொத்துகள், அதெல்லாம் சமுதாயத்தில் அந்தஸ்துகளை நாம கதைக்கிறோம். அப்ப அதுல சரியான வித்தியாசமாக வேறுபாடு இருக்க அது பொருத்தமில்லாததாக இருக்கும். ஆகிய படிப்புக்கும் படிச்ச ஆட்களோட அது கூட பொருத்தமா இருக்கும்.
அது நேரம் சொத்துகள் இருக்கிறாக்கள், அந்த சொத்துகள் அவர்களுக்கும் மற்ற ஆட்களுக்கும் இடையில கிட்டமுட்ட இருக்கிறதாக நாம அதை கவனிக்க வேண்டும். இல்லாட்டி அதால வருகிற பெரிய பாவகரமான முடிவுகள், பின் பாவகரமான விளைவுகள், சாத்தான் அதை பயன்படுத்தி பாவம் செய்ய தூண்டுற விடயங்கள் நாங்கள் ஏற்கனவே எல்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். இதெல்லாம் ஏற்கனவே வேதத்திலிருந்து நாங்கள் காட்டியிருக்கிறோம். அதனால அதுக்கு பிறகு அது அந்த பொருத்தம், அது பொருத்தம் இல்லை. அது பொருத்தமா இருந்திருந்தா கடைசி வரைக்கும் இந்த பிணக்குகள், அந்த பிரச்சனைகள், அது இதில் ஒன்றும் நாம தவிர்க்கக்கூடியது எல்லாம் தவிர்க்கப்பட்டிருக்கோம். அதனால நாம சரியான கவனமா இருக்கோம். அதில் படிச்சையால் படிக்காதையால நான் படிச்சேன்னு கதைக்கிறது போற முறையை நான் சொல்லிக்கிறேன். அந்த படிப்புன்னு சொன்னா அது அதனுடைய அந்த அர்த்தம் அது மிக திறமையான சித்தியத்தான் நாங்கள் படிப்புன்னு கதைக்கிறோம். சும்மா சாதாரண சித்தி அதெல்லாம் படிப்பு இல்லை. அப்ப அது அது படிப்புன்னு நான் அதை கதைக்க இல்லை, பைபிள் கதைக்க இல்லை, எங்களுடைய முற்பிதாக்கள் அதை படிப்புன்னு கதைக்கிறது இல்லை. அதில கவனிச்சு கொள்ளுங்க. அதுல இந்த விதமான இந்த விடயங்களை நாங்கள் பொருத்தம் அதுல சரியா கவனிக்க வேண்டும். பொருத்தப்பாடு இரண்டாவது நம்மளுடைய வழிகாட்டல். இரண்டாவது வழிகாட்டல் பெற்றாரின் பார்வையில் குறித்த ஏற்பாடு பொருத்தமானதாக காணப்படினும், பெற்றாரின் பார்வையில் குறித்த ஏற்பாடு பொருத்தமானதாக காணப்படினும் பிள்ளைகளின் சம்மதம் பெறப்பட வேண்டும். பிள்ளைகளின் சம்மதமும் பெறப்பட வேண்டும். அல்லது பிள்ளைகளை கட்டாயப்படுத்தக்கூடாது. அதனால பிள்ளைகளை கட்டாயப்படுத்தக்கூடாது. நாம கதைக்கிறது முழு வளர்ச்சி பருவம். 20 வயசுக்குள்ள பெற்றார் வடிவாக பிள்ளைய ஏன் சொல்ற மாதிரி பயிற்சி அளித்து போஷித்து பராமரித்து வளர்த்திருந்தா, நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், திருமண விஷயம் வரைக்குள்ள பிள்ளைக்கு பெற்றாருடைய அந்த தேவ பக்தியும் பெற்றார் எதிர்பார்க்கிற எதிர்பார்ப்புகளும் நல்லா விளங்கி இருக்கு. அதனால இந்த மனுஷனோட போறியாப்பா என்று கேட்டா பிள்ளை ஏண்டா அவள் சந்தோஷமா ஓமண்டுவாள். ஆனா பாயிண்ட், இந்த மனுஷனோட போறியான்னு ஒரு கதை கட்டாயம் கேட்கப்பட வேண்டும். அதான் அங்க பாயிண்ட். இந்த பிள்ளைய கல்யாணம் செய்வோம் ஐயாண்டு கட்டாயம் கேட்கணும். பெற்ற நாங்க பார்த்துட்டோம், நீ செய்து முடி என்று சொல்றதுக்கு பைபிள்ல எந்த வாரண்டும் நமக்கு இல்லை. ஆண்டவர் மிக கடவுள் தான் படைச்ச முதல் படைப்பான ஆதாமுக்கு அவர் அவற்ற மகன் தான் கொண்டு வந்த அந்த பெண்ணை அவர் அவளிடம் கொண்டு வந்தார். அடுத்தது எங்களுக்கு வசனம் சொல்லுது, அங்க ஆதாமினுடைய புழுகையும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியை. அப்ப அதனால எங்களுக்கு ஆதாம் அத சரியான விதத்துல தன் கன்சென்ட், தன் சம்மதத்தை அந்த 22, 23 வசனங்கள்ல ஒரு பெரும் கவிதை பாடலாக வெளிப்படுத்தினத வேதம் எங்களுக்கு காட்டு. அப்ப ஆண்டவர் செய்தா பெர்ஃபெக்டா தான் இருக்கும். ஆனா அதுக்காக ஆதாம் உம்மன்னு சொல்லி எடுக்கல அந்த பெண்ணை. அவன் தன் புழுது அந்த பெண்ணில இருக்கிற தன் இது எலும்பு என்ற மாம்சம் என்று சொல்லி அவன் இது 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 எந்த எலும்பு இது இவள் என்னில எடுக்கப்பட்டிருக்க அவள் மனசி. இப்படி அவளுக்கு மேல தனக்கு இருக்கிற பிரியம், பாசம், அந்த நேசம், அவளுக்கு மேல இருக்கிற தன் அதிகாரம் எல்லாத்தையும் உடனடியாக அவன் எடுத்துக்கொள்றான். அப்ப அதுல இருந்து எங்களுக்கு தெரியுது, ஆண்டவர் அவனுடைய வாயால இருந்து முதலாவது ஒன்று வரணும் என்றது எதிர்பார்த்து இருந்தார். இந்த பூமியில ஆதாம் கதைச்ச முதல் வார்த்தையே இவள் என்ற மனுஷியை பற்றி தான். மனுஷன் கதைச்ச முதல் வார்த்தை தன் மனுஷியை பற்றி. அதுக்கு முன்னுக்கு பைபிள்ல மனுஷன் என்ன கதைச்சு எங்களுக்கு ரெக்கார்ட் பண்ண இல்லை. பரிசுத்தாவியானவர் பதிவு செய்திருக்கிறார், மனுஷன் வாய் வழியாக பேசின முதல் வார்த்தை தன் மனுஷியை பற்றி. அதனாலதான் நாங்கள் சொல்றோம், ஆணோ பெண்ணோ பெற்றார் அவர்களுக்கு திருமணத்தை பொருத்தமான திருமணம் என்று அவர்கள் நாங்கள் சொல்ற மாதிரி இந்த வழிகாட்டு எல்லாத்தையும் செய்து ஏற்படுத்தி கொண்டு வந்து முன்னுக்கு வைக்கலையும்
ஒரு வார்த்தை கேட்கணும். இதைத்தான் நாம சொல்லும், ஒரு வார்த்தை கேட்கணும். அப்படி அந்த விஷயம் இது நாம ரெபேக்கா ஈசாக்குடைய விஷயத்துல 24 ஆதியாகமம் 24:57 ஆதியாகமம் 24:57 ஈசாக்கு ரெபேக்காளுடைய திருமணத்துக்கு ரெபேக்காலிட்ட அந்த விஷயம் கேட்கப்பட்டது. அங்க கொண்டு போய் கூட்டிக் கொண்டு ரெபேக்கால கொண்டு போய் விடேக்கல ஈசாக்கு அவளை சேர்த்துக் கொண்டார். அப்ப அங்கேயும் ஈசாக்கு அப்ப தன் அப்பா சொல்லி இருக்கிற விஷயம் போய் அங்க எலியேசர் பார்த்து கொண்டு வர விஷயம் தனக்கும் தன் அப்பாவினுடைய முழு அந்த சம்மதத்துக்கு ஏற்ற விதத்தில் இருக்குதுன்றத அவன் உடனடியாக அவளை சேர்த்து தன் தாழ்ந்த கூடாரத்துக்குள்ள கொண்டு போனான். அப்ப அங்கேயும் அந்த அவன் அந்த பெண்ணை ஏற்றுக்கொண்டதனுடைய நடைமுறையில எங்களுக்கு வேதம் காட்ட தொடங்கு. இதால நாங்கள் சொல்றோம், கட்டாயம் பெற்ற தங்களுடைய பிள்ளைகளிட்ட அவர்களுடைய வாய் மொழி மூலமான சம்மதத்தை எதிர் கட்டாயம் அது கேட்க பிள்ளை அதுக்கு சம்மதிக்கையில் வச்சோம். இதை நாங்கள் ஏற்கனவே நாங்கள் சொன்னாங்க. அந்த விடயத்தை பல்வேறு விதமான எப்படி பெற்றார நாம சம்மதிக்க பண்றதுக்கு போதகர் மற்றது பெற்றாரோட நெருங்கினியாக்களுக்கு அந்த நியாய காரணங்களை சொல்லி விளங்கப்படுத்தி அந்த பெற்றாற்ற சம்மதம் பெறப்பட வேணுமோ பிள்ளைக்கு கல்யாணம் செய்யக்கல. அதே போல பிள்ளை அதுல சம்மதப்படையிலேண்டா பிள்ளையோனாலும் போஸ்ட் பண்ணேடாது. பிள்ளைக்கு நியாய காரணங்களை விளங்கப்படுத்தி பிள்ளைக்கு அது போதகர்களாகவோ அல்லது பிள்ளைக்கு மிக நெருக்கமான ஏனியவர்களாகவோ அதை பெற்றார் கையாள வேண்டும். இதைத்தான் வேதம் எதிர்பார்க்குது, வேதமாகத்தான் சொல்லி இருக்குது. ஆகிற இந்த 2 வழிகாட்டலும் பின்பற்றப்பட வேண்டும். இதுக்கு எதிரான பாவங்கள் இதுக்கு எதிரான பாவங்கள் 2 பாவம். ஒன்று, பெற்றார் பொருத்தமான திருமணத்தை பிள்ளைகளுக்கு ஏற்படுத்தி கொடுப்பதில் கவனஈனமாக இருத்தல், careless in providing fit marriage, careless, கவனஈனமாக இருத்தல். அப்ப ஒன்று பிள்ளைகளுடைய புத்திரியின் கன்னியை பருவம் கடந்து போறனாலும் அல்லது தன் ஆண் பிள்ளையினுடைய வயது கடந்து போனாலும் அதை குறித்து கரிசனை இல்லாம கவனம் இல்லாம இருக்கிறது. கவனம் இல்லாம இருக்கிறது. இது கடைசியில பல பாவங்களுக்கு பல பிள்ளைகள் பாவம் செய்யறதுக்கும் எல்லாம் குடும்பம் ஆண்டு பார்க்கிற அந்த குடும்பம் கட்டப்படுறதுலையும் பிரச்சனை. கடைசியில பிள்ளை என்ன செய்யும், தான் திரும்பினையாளோட அது ஓடி போக வலிக்கும். அப்ப இதுகளெல்லாம் பிரச்சனைக்குரிய விடயமாக எப்ப மாறுது, பிள்ளைகளுடைய பொருத்தமான கல்யாணத்தை திருமணத்தை பெற்றார் அவர்களுக்கு ஏற்ற சமயத்தில் ஏற்படுத்தி கொடுக்காம போறதா அது பிள்ளையே தானே தனக்கு பொருத்தமான மேட்ச் ஒன்றை தெரிவு செய்ய வலிக்கிறது. பிள்ளைகளை பாவம் செய்ய பண்ணுறது கடைசியில பெற்றாருடைய இந்த கடமை அவர்கள் நிறைவேற்றாம போறதால இது பெற்றார் கவனமானாமல் இருக்க வேண்டும். இரண்டாவது பாவம் பெற்றாருடைய இச்சைகளால பிள்ளைகளுக்கு பொருத்தமில்லாத திருமணத்தை ஏற்படுத்தி கொடுத்தார். பெற்றாரின் இச்சைகளினால் பொருத்தமில்லாத திருமணத்தை ஏற்படுத்தி கொடுத்தார்.
இச்சைகள் ஒன்று நாங்கள் ஏற்கனவே பொருத்தமானது பொருத்தம் இல்லையென்ற அந்த 4 விஷயம் கதைச்சிட்டோம். அப்ப அதுகளுக்கு முரணாக பெற்றார் இச்சிக்கிறார். அது எங்க சொந்தத்துக்குள்ள அது அது ஒன்றும் செய்யலாது, அது எங்களுக்கு விருப்பம், அப்படித்தான் செய்யறது. இவர்கள் கடவுள் அந்த அந்த சொந்தக்காரருக்குள்ள கல்யாணம் செய்யலாமா செய்யக்கூடாதுன்றத வேதத்துல சொல்லி இருக்கிற அந்த பரமானங்களுக்குள்ள விழுந்து இருக்கிறார். பரமானங்கள் பாராமீட்டர்ஸ், அந்த அந்த எல்லைக்குள்ள அது விழுகுதா இல்லையா அது நமக்கு தெரியும். ஏற்கனவே லேவிராமம் 18ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், எந்த திருமண உறவுகள் எந்த இரத்த உறவுகளுக்கு இடையில கல்யாணம் செய்யப்படக்கூடாது. அதனால அதை மிஞ்சி பெற்றாருக்கு ஒரு ஆசை இருக்குது, இல்ல இல்ல அது நாங்கள் இப்படி அப்ப அங்க அது பாவமாக போகுது, பொருத்தமில்ல. அல்லது மெய்ச்சமயத்தை இல்ல ஆனாலும் பிள்ளைகளுடைய வயசு கடந்து போகுது, ஐயோ அவனுக்கு வயசு போகுது என்றபடியா மெய்ச்சமயத்துல இல்லாத ஒரு ஆளை கல்யாணம் கட்டி வைக்க தொடங்குறார். அது அது பாவகரமான, அது பாவம், பெற்றாருடைய பாவம். பிள்ளைய சரியா வளர்த்தா, கடவுளுக்குள்ள வளர்த்தா, பிள்ளைக்கு தெரியும் எதிர்பார்க்க வேண்டிய மாப்பிள்ளை அல்லது பெண் பிள்ளை எந்த தராதரத்துல கடவுளுக்கு இருக்க வேணும் என்ற அந்த தராதரத்தை பிள்ளை விளங்கி இருந்தா அதுக்காக பெற்றார் கவனம் எடுத்து அவர்கள் அதற்கான தேடல்கள் எல்லாம் செய்து கொண்டு இருக்களையும் பொருத்தமாக அது அமையலைன்னா அப்ப பிள்ளை இனி கத்த பக்கமே அதை விட்டுவோம். நாமளே எங்களால முயற்சி எடுத்துட்டோம், நாங்கள் கவனமா இருக்கிறேன் பெற்ற எங்களுக்கு மெய்ச்சமயத்தோட சம்பந்தப்பட்ட பொருத்தமான நாட்கள் வர இல்லை என்றால் அது பிள்ளைக்கும் கடவுள் அந்த ஆத்துமாவை அமர பண்ணுவேன், பெற்றாருடைய கையிலே செத்தபடி இல்லை இல்ல. ஐயோ அது கல்யாணம் செய்யாது எவ்வளவு, ஐயோ அது சரியான கடவுள் தான் கல்யாணத்தை எப்ப செய்யணும், என்ன செய்யணும், ஏன் செய்யணும் சொல்லி தந்திருக்க. அவர் சொல்லி இருக்கிற கட்டளை பிள்ளைகளை வளர்க்கிறதும் கெத்தருக்குள்ள, கல்யாணம் செய்யறதும் கெத்தருக்குள்ள. இந்த லார்ட் கடவுளுக்குள்ள இல்லாத என்ன கல்யாணம் செய்கிறார். கடவுளுக்குள்ள எப்படி பிள்ளைகளை வளர்க்காம பெற்றார் போறது பாவமோ அதே மாதிரி பிள்ளைகளை கெத்தருக்குள்ள கல்யாணம் செய்து வைக்காதது பாவமா போகும். அதில கவனமா இருக்கணும். இது என்ன பெற்றாற்ற இச்சை, பெற்றாற்ற ஆசைக்கு அது பொருத்தம் இல்லாத கல்யாணத்தை மெய்ச்சமயத்துக்கு முரணான ஆக்களை நமக்கு விசுவாச அறிக்கையில நாங்கள் எழுதி நமக்கு முற்பிதாக்கள் வந்திருக்கணும் இல்ல. விக்கிரக வழிபாட்டுக்காரரோட கல்யாணம் செய்கிறது, அதே நேரம் வேத புரட்டர்களோட கல்யாணம் செய்கிறது இல்ல. இப்படிப்பட்ட இந்த கல்யாணங்கள் எல்லாம் அது பாவகரமானது என்றது சொல்ல. இது பிள்ளை அப்படி விரும்புறதுக்கு விரும்பி இருக்காது, பெற்றார் சரியா வளர்த்திருந்தா. பெற்றாருக்கு இது விருப்பமா இருக்குது என்றா அதனுடைய அர்த்தம் அவர்கள் கத்தருக்குள்ள இல்ல. அடிப்படையில் நாம சரியான கவனமாக இந்த விஷயத்தில் இருக்க வேணும். அல்லது இன்னும் ஒரு விதத்தில் சொத்துக்கு ஆசைப்பட்டு கல்யாணம் செய்கிறது, சொத்துகள் அவருக்கு இருக்கிற வசதி வாய்ப்புகளை அதுல பெற்றாருக்கு இச்சை, அதுக்காக எப்படியாவது அந்த கல்யாணத்தை செய்விச்சிடணும் என்று ஓடி திரிகிறார். இது அடுத்தவா இப்ப நாம் கலைக்கலாம் எது பொருத்தம் எது பொருத்தம் இல்லை என்று. அதுல இந்த விஷயம் நம்மளுடைய தமிழ் இனத்தில் அப்ப இருந்து இப்ப வரைக்கும் கணக்க சொல்லிக் கொண்டிருக்கிற அந்த கஞ்சல் குப்பத்தனமான செயல்பாடு, அந்த வயசுக்கு வராத பிள்ளைகளை கல்யாணம் கட்டி வைக்கிறது. பிள்ளை பெருசாகி போகுது ஆனா கல்யாணம், அதாவது சிறுபிள்ளை கல்யாணங்கள். அது இந்து சமயத்தில் அல்லது இந்த சைவ சமயத்தில் அது பெருகி போய் கிடந்தது தமிழினத்துக்குள்ள. தெரியும் காந்தி கல்யாணம் கட்டைகள் அவருக்கு அவற்ற வயசு 12, பிள்ளையோட வயசு 8. எப்படி இருக்குது? இது ஒரு கல்யாணம். அவர்தான் இந்திய தேசத்தின் தந்தை. இப்படி அவர் மட்டும் இல்லை, நான் உதாரணம் சொல்றது அது அந்த இந்து சமயத்தில் நாம இது பெருவாரியா பார்க்கிறோம். இது மெய் வெளிச்சம் பரவின இடங்களுக்கு முன்னுக்கு சிலவர்கள் இப்படி இருந்திருக்கலாம். மெய் சமயம் பரவ தொடங்கினா உடனடியா அவங்க இதெல்லாத்தையும் நிப்பாட்டி இருக்கிறார்கள். எங்களுக்கு தெரிய மெய்ச்சமயம் இருந்த எபிரிய இனத்தில் கல்யாணம் கட்டுற வயசு 20 வயசு ஆம்பளை கண்ட கிமு 15ஆம் நூற்றாண்டு வயது ஆம்பளை கல்யாணம் 20 வயசுக்கு பிறகு. அப்ப பெண் அவள் அப்ப என்னத்தை எதிர்பார்க்கிறோம்?
கல்யாணம் என்றா என்ன, கல்யாணத்துல மனுஷியினுடைய கடமைகள் என்ன, புருஷன் கடமைகள் என்ன, என்னென்ன பொறுப்பில் இருக்க போது, எப்படி பிள்ளை வளர்க்கிறது என்ற அந்த ஞானங்கள், அந்த அறிவுகளை சரியாக படிப்பிச்சா பிறகுதான் பிள்ளைக்கு கல்யாணம் செய்விக்கலாம். அதனோட எதிர்பார்த்தது இல்ல. மற்றபடி உங்களுக்கு தெரியும், ஒரு பிள்ளை பிறக்கிறதுக்கு XXXY கவர்மெண்டா விந்து முட்டையும் அது ஆக குறைஞ்சது ஒரு 14 வயசுல 15 வயசுல சரி. அப்ப அது கல்யாணத்துக்குரிய காலம் இல்லையா? அது ஆண்டவர் அத அந்த ஹோமோன்ஸ் சுரக்க பண்ணி அந்த நாம சொல்ல அவங்க தொழில் பழக தொடங்குற அந்த காலங்கள் அது. அப்ப அது 15-16 வயசுல பழக தொடங்கிய அவர் ஹோமோன்ஸையும் அதுக்கேற்ற மாதிரி உருவாக்கி அது 20 வயசு வந்த அப்புறம் கல்யாணம் சொல்லணும். அப்ப அவர்கள் தொழில நின்று அதுகள் எல்லாத்தையும் பாடுகள் கஷ்டங்கள் அந்த நுகங்களை எல்லாம் சுமந்து எப்படி ஒரு மனுஷியை தான் எடுத்து எப்படி அவளை அந்த தான் பராமரிக்கிறது, போஷிக்கிறது, காப்பாற்றுறது, அவனூடாக தனக்கு பரப்புற பிள்ளைகளூடாக எப்படி இந்த பூமியை ஆளுறாது என்றதுக்கு பழகிட்டாங்க. புருஷனுக்கு 14 வயசா, மனுஷிக்கு 10 வயசா. எவ்வளவு விசத்தனமும் மொக்குத்தனமும் இருண்டு குருட்டாட்டம் இது, குருட்டாட்டம். ஆனா இந்த சின்ன பிள்ளை கல்யாணங்கள், அந்த குருட்டு தன்மைகள் இன்னும் இந்தியாவில் கணக்கு இது இருக்கு, இப்பையும் இருக்குது. எவ்வளவு அந்த பாவத்துல செத்து கிடக்குறீங்க, பாவத்துல செத்து கிடக்குறீங்க. அதனால இது எங்கட மெரவு ஆளால நாங்கள் செய்யும். இதான் அந்த நாங்க இச்சைக்களை அதுவும் உண்டு. எங்கட மெரவை அத கடவுளுடைய வார்த்தையை விட தூக்கி பிடிக்கிறார். அதுவும் ஒரு விதமான அந்த இச்சை. தமிழ் அல்ல, நாங்கள் தமிழர் அல்ல, நாங்கள் என்னையா இதுக்கு நாங்கள் கடவுள்ல இந்த எல்லாத்திலும் எல்லாமா இருக்க வேணுமே தவிர தமிழ் இல்ல, தமிழ் இல்ல. அதனால நாம சரியான அல்லது எங்களோட நரவுகள் இல்ல, மரபுகள் எல்லாமே கடவுளுக்கு கீழே. இது எங்க ஊர் வழக்கம், உண்ட ஊர் நாசமாக இதால கடவுளுடைய வார்த்தையும் அவற்றை சித்தத்தின்படி செய்கிறவனோ அவன் தான் பிழைப்பான், மற்றதெல்லாம் நாசமாகும். அதனால நாம பெற்றார் சரியான கவனமாங்கிற கடமையை செய்யல, எங்களை இச்சைக்கு ஏற்றபடி அல்ல, கத்தற்ற இச்சையின்படிதான் கல்யாணம் செய்விக்கணும். கத்தரின் இச்சப்படி, கத்தற்ற இச்சை தான் தேவை எங்களுக்கு. நாங்கள் இருக்கிறதும் வாழ்றதும் சாகிறதும் பிறகு நாம் இந்த உலகத்தை விட்டு போறோம், பிறகு உயிரோட இருக்கிறதும் கத்தருக்காக. அதுல கத்தருக்காக தான் இந்த இதை நாம கவனிக்கணும். அதுல இப்படிப்பட்ட இந்த விடயங்கள் நான் மிச்சம் முழுக்க இதால வரக்கூடிய விளைவுகள் அதெல்லாம் ஏற்கனவே படிச்சபடியெல்லாம் நாங்கள் அதை கதை கையில் அதுல இந்த பாவங்கள்